ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டு நான் சோம்பு போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி அது வந்து நான் இப்போ போடுறேன். இந்த மாதிரி கலர் வந்த உடனே தான் போட்டிருக்கேன். நான் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி தான் நான் போட்டேன், கட் பண்ணி நான் போடலை. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட வந்து நல்லா நம்ம ஆயில் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கட்டும். இப்போ வந்து கேர்டு இது வந்து நான் வீட்லேயே போட்டு வச்ச கேர்டு. அது வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்பைசஸ் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஸ்டார்டிங் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாமே மசாலாஸ் இதெல்லாம் எடுத்து போடுவேன் எப்போவுமே, அது நான் மறந்துட்டேன். இப்போ வந்து நான் இதில் வந்து சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தண்ணி கூட நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லியை தூவிட்டேன். உங்களுக்கு கிரேவி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நான் வந்து இது சப்பாத்திக்காக சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு கூட செஞ்சுக்கலாம். தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.